ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்கக்கூடிய இயல் 8 தான் பார்க்க போகிறோம். இயல் 8ல் முதலாவதாக என்ன படம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒன்றே குலம் அப்படின்ற படம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னா திருமூலர். திருமூலர் தான். படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இவரை பற்றின நூல்வெளி பார்த்துடலாம். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்களில் ஒருவராகவும் கருதப்படுறவர் தான் திருமூலர். 63 நாயன்மார்கள் இருக்காங்க, அதில் ஒருத்தவராகவும் சித்தர்கள் 18 பேர், அதில் ஒருத்தராகவும் விளங்கக்கூடியவர் தான் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டது. 3000 பாடல்களை கொண்டது திருமந்திரம். எனவே இந்த நூலை தமிழ் 3000 அப்படின்னு அழைக்குது. தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுற நூல் திருமந்திரம். இந்த 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 12 திருமுறைகள் இருக்கு இல்லையா, அதில் 10வது திருமுறையில் வைக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த திருமந்திரம். திருமந்திரம் என்னும் நூலிலிருந்து 2 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மனிதர்களிடையே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறான ஒரு செயல். அப்போ உலக மக்கள் அனைவரையுமே உடன் பிறந்தவராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அதை போக்க முயல்றதுதான் மனிதனுடைய சிறந்த கடமை. அதுவே இறை தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்துக்களை விளக்கக்கூடிய திருமூலரோட ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, நன்றே நினைமின் நம்மனில்லை நானாமே, சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து, சென்றே புகும் கதியில்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மினே, நின்றே நிலை பெற நீர் நினைத்து உய்மினே, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே. அதாவது மனிதர்கள் அனைவருமே ஒரே இனத்தவர்கள், உலகை காக்கும் இறைவனும் ஒருவன் தான். அப்போ இந்த கருத்துக்களை நம்ம மனதில் நன்றாக நிறுத்துபவர்களுக்கு யமனை பற்றிய அச்சம் தேவையில்லை. யமனை பற்றிய அச்சம் நம்மளுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூசாமல் செல்ல வேண்டிய நல்வெளி இதைவிட வேறு எதுவும் இல்லை. அப்போ உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றையெல்லாம் நினைத்து ஈடேறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த பாடல். படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகைவருக்கு அது ஆமே. அதாவது படங்கள் அமைந்த மாடங்களுடைய அந்த கோயிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினா அது நடமாடும் அதாவது கோயிலாகிய உடம்பையுடைய அடியார்களுக்கு சேராது. அப்போ அடியார்களாகிய மக்களுக்கு கொடுக்கறது கோயில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு சேரும். இறைவனுக்கு செலுத்துறது மனிதனுக்கு போகாது. ஆனால் மனிதனுக்கு செலுத்தினீங்க அப்படின்னா அது இறைவனுக்கு போகும் அப்படின்றதான் சொல்றாங்க. படமாட கோயில் பகைவருக்கு ஒன்று ஈயில், நடமாட கோயில் நண்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நண்பருக்கு ஒன்று ஈயில், படமாட கோயில் பகவருக்கு அது ஆமே. இந்த 2 பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது திருமூலர். இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா, நமன்னா யமன், நமன் யமன், சித்தம் அப்படின்னா உள்ளம், சித்தம் உள்ளம், நம்பர் அப்படின்னா அடியார்கள், நம்பர் அடியார், படமாட கோயில் அப்படின்னா படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில், படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில், நானாமே அப்படின்னா கூசாமல், நானாமே கூசாமல், உய்மீன் அப்படின்னா ஈடேறுங்கள், உய்மீன் ஈடேறுங்கள், ஈயில் அப்படின்னா வணங்கினாள், ஈயில் அப்படின்னா வழங்கினாள், நமன் யமன், சித்தம் உள்ளம், நம்பர் அடியார், படமாட கோயில் படங்கள் அமைந்த மாடங்களுடைய கோயில், நானாமே கூசாமல், உய்மீன் ஈடேறுங்கள், ஈயில் வழங்கினாள். இப்போ இந்த பாடலை பார்த்துட்டோம். இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் கூட பார்த்தாச்சு. பாடலுக்கான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இவரை பற்றிய நூல்வெளி பார்த்தாச்சு. 63 நாயன்மார்களில் ஒருவர், 14 சித்தர்களில் ஒருவர், திருமந்திரம் அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. இவர் தமிழ் 3000 அப்படின்னு அழைக்கப்படுது இவருடைய நூல். 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக இருக்குது. அந்த திருமந்திரத்திலிருந்து 2 பாடல்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாடத்தோட சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க பார்த்தோம் அப்படின்னா, அறவழியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். நமன்னா யமன். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு, ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. நமன் இல்லை அப்படின்ற சொல்லி பிரித்தெழுதி கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை. நண்பருக்கு பிளஸ் அங்கு அப்படின்றது நண்பருக்கு அங்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரும், நண்பருக்கு அங்கு. அடுத்ததா மெஞ்ஞான ஒளி அப்படின்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த பாடத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது குணங்குடி மஸ்தான் சாஹிபு, குணங்குடி மஸ்தான் சாஹிபு. இந்த பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இவரை பற்றின நூல்வெளி பார்த்துடலாம். இந்த குணங்குடி மஸ்தான் சாஹிபோட இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதர்,
சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவரா வாழ்ந்தவர் இந்த சுல்தான் அப்துல் காதர். இவர் சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகள் எல்லாம் தவம் ஏற்றிருக்காரு. அதனால ஞானம் பெற்றிருக்காரு. என்ன மலை? சதுரகிரி, புறாமலை, நாகமலை. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி முதலான நூல்கள் எல்லாம் இயற்றிருக்காரு. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இயற்றிருக்காரு. நம்ம பாடப்பகுதி வந்து குணங்குடியார் பாடற் கோவை அப்படின்ற ஒரு தொகுப்புல இருந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. குணங்குடியார் பாடற் கோவை மெய்ஞான ஒளி அப்படின்ற ஒரு பாடத்தை பார்க்கலாம். எப்படி வாழலாம் அப்படின்றது வந்து விலங்குகளோட இயல்பு. இப்படித்தான் வாழணும் அப்படின்றது மனித பண்பு. அப்போ நம்ம எப்படி வாழ வேணும் அப்படின்றத அறிஞர்கள் பலர் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஐம்பொறிகளோட ஆசையை அடக்கி அறிவின் வழியில சென்றா வாழ்வாங்க வாழலாம். அந்த மாதிரி வாழ வேண்டிய வழிமுறைகளை தான் விளக்கக்கூடிய குணங்குடி மஸ்தான் சாஹிப்போட பாடல்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. மேலான பொருளே, பராபரமென மேலான பொருளே, நம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதிலே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவொளி ஆனவனே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. உன் திருவடிகளின் மேல பற்று வைக்காம பணத்தின் மீது ஆசை வைத்ததால் நான் மனம் கலங்கி அலைகிறேன். அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்துக்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலா விளங்குகின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடக்கத்தாமாய் ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. மேலான பொருளே, ஐம்பொறிகள் எல்லாம் அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயல். அப்போ அந்த ஐம்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடலை நம்ம மறுபடியும் வாசிக்கலாம். கள்ள கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளியே பராபரமே. காசை விரும்பி கலங்கி நின்று உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்கத்தாமாய ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே. குணங்குடி மஸ்தான் சாஹிபு. தாய்மானவரோட பாடலும் இதே மாதிரி தான் இருக்கும். அந்த பொருளை பார்த்து வச்சுட்டோம் அப்படின்னா வேற்றுமை கண்டுபிடிச்சிடலாம். சொல்லும் பொருளும் பார்க்கலாம். பகராய் அப்படின்னா தருவாய், பகராய் தருவாய். ஆனந்த வெள்ளம் அப்படின்னா இன்பப்பெருக்கு, ஆனந்த வெள்ளம் இன்பப்பெருக்கு. பராபரம் அப்படின்னா மேலான பொருள், பராபரமே மேலான பொருளே. அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு, அறுத்தவருக்கு அப்படின்னா நீக்கியவருக்கு. இப்போ இந்த பாடத்தை பார்த்தோம். யாரு? குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய பாடல் பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான சொல்லும் பொருளும் பாடலுக்கான பொருள் என்ன அப்படின்றதை பார்த்துட்டோம். இவரை பற்றின நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம். இயற்பேர் வந்து சுல்தான் அப்துல் காதர். சதுரகிரி, புறாமலை, நாகமலையில் வந்து தவம் ஏற்றிருக்காரு. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி இயற்றிருக்காரு. இந்த பாடல் வந்து குணங்குடியார் பாடற்கோவையில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடத்துக்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்லாமல் காக்க வேணும். ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேணும். ஞானியர் சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஞானியர்கள் சிறந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்காங்க. ஆனந்த வெள்ளம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். உள்குட்டல் இருக்கும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் உள்ளிருக்கும், உள்ளிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அடுத்ததா ஒரு முக்கியமான பாடம் அயோத்திதாசர் சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றின அனைத்து தகவல்களுமே வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. வாங்க பார்க்கலாம். ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவுறதோடு முடிகிறதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்று நிலையான இடத்தை பெற்று தருது இல்லையா? அப்போ ஒரு காலத்துல மக்களின் மனதில் நின்றவர்கள் பிற்காலத்துல மக்கள் நினைவிலிருந்து மறைந்து போறாங்க. கால வெள்ளத்துல மக்களால் மறக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு. அத்தகைய ஒரு சிந்தனையாளரை பத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் அவரை பத்தி கொடுத்திருக்காங்க. அயோத்திதாசர் ஆங்கில ஆட்சி காலத்துல 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியிலையும் 20ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியிலையும் வாழ்ந்தவர். பண்டைய இலக்கியம், சமூகம், சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்காரு. அவற்றின் அடிப்படையில தான் புதிய சமுதாய கட்டமைக்கும் பெரும்பணியில் ஈடுபட்டாரு. சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளை மக்கள்கிட்ட பரவலாக்கியவர் வந்து தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தவரே அயோத்திதாசர் தானா. சமத்துவம், பகுத்தறிவு இந்த இரண்டு கொள்கைகளை மக்கள்கிட்ட பரவலாக்கியவங்க யாரு? பெரியாரும் அம்பேத்கரும். ஆனா இவங்க இரண்டு பேருக்குமே முன்னோடியா திகழ்ந்தவர் யாரு? அயோத்திதாச பண்டிதர்.
இவர் நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு, இந்த மாதிரி 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் யாரு? அயோத்திதாசர். இதை கூட கேள்வியை கேட்கலாம். 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் அயோத்திதாசர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. இவருடைய வாழ்க்கை, இளமை வாழ்க்கை எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, இவர் 1845 மே மாதம் 20 பிறந்திருக்காரு. மே 20 பிறந்திருக்காரு, 45. இவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இயற்பெயர் காத்தவராயன். இவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்துல பிறந்தார் அப்படின்றதுக்காக பள்ளி பருவத்துல பல இன்னல்களை சந்திச்சிருக்காரு. அப்ப அயோத்திதாசர் பண்டிதர் அப்படின்றவர்கிட்ட இவர் கல்வியும் சித்த மருத்துவம் பயின்றதுனால அவர் மீது அன்பு கொண்டு அவருடைய பெயரை அயோத்திதாசர்னு மாத்திக்கிட்டாரு. நீலகிரிக்கு சென்று அவர் வாழ்ந்த காலத்துல அயோத்திதாசர் திருமணம் செஞ்சு பர்மாவுக்கு போறாரு. பர்மால வாழ்ந்திருக்காரு. அங்கே கூலி தொழிலாளர்களாக வேலை செய்து வந்த தமிழர்களோட உரிமைக்காக பாடுபட்டிருக்காரு. பிறகு தமிழ்நாட்டுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்ட உரிமைக்காக அவங்க முன்னேற்றத்திற்காகவும் பாடுபட்டதா சொல்லியிருக்காங்க. இவருடைய சிந்தனைகளின் அடித்தளம் எப்படி இருந்தது அப்படின்னா, அயோத்திதாசர் தமிழ் மட்டும் இல்லாம பாலி, வடமொழி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளையும் தேர்ச்சி பெற்றிருக்காரு. குறிப்பா என்னது? பாலி, வடமொழி. இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம் உள்ளிட்ட பல துறைகள்ல ஆழ்ந்து கற்றிருக்காரு. இத்தகைய ஆழ்ந்த படிப்பு தான் அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமா அமைந்தது. இது முக்கியமானது, புக் பேக்ல இருக்கு. அவருடைய ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு அடித்தளமா இருந்தது என்னது? ஆழ்ந்த படிப்பு. இவருடைய இதழ் பணி எப்படி இருந்தது அப்படின்னா, 1907 சென்னையில ஒரு பைசா தமிழன் அப்படின்ற ஒரு வார இதழை வெளியிட்டிருக்காரு. என்ன விலை? காலனால வெளியிட்டிருக்காரு. ஒரு பைசா தமிழன்ற பேரு 1907 சென்னையில. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேரை தமிழன்னு மாத்திருக்காரு. உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சமுதாய பாதை இதெல்லாம் தெளிவுபடுத்துறதா இந்த இதழோட முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு. இவர் தமிழன் இதன் மூலமா தமிழ்நாடு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்கள் எல்லாருக்குமே பகுத்தறிவு சிந்தனை, அவங்களோட இன உணர்வு, சமூக சிந்தனை இதெல்லாம் ஊட்டியிருக்காரு. இவர் தம்முடைய நூல்கள் மூலமா தமது சீர்திருத்த சிந்தனைகளையும் வெளியிட்டிருக்காரு. இப்போ இதில் பார்த்தோம்னா 1907 சென்னையில் ஒரு பைசா தமிழன் வார இதழ், காலனா விலை, பிறகு தமிழன்னு மாறிடுச்சு. இதோட நோக்கம் என்னன்னா நீதி, நேர்மை, சமுதாய பாதை இதெல்லாம் தெளிவுபடுத்துறது தான் இவருடைய நோக்கம். அடுத்து கல்வி சிந்தனைகள் பார்த்தோம்னா, ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டும்னா கல்வி அறிவு அவசியம் அப்படின்றத அயோத்திதாசர் கருதியிருக்காரு. ஒரு மனிதனோட அறிவு வளர்ச்சி பண்ணணும்னா என்ன தேவை? கல்வி அறிவு தேவை. நிலவும் நாளும் வளர்ந்து முழுநிலவாகி ஒளி வீசுவது மாதிரி கல்வி நிறுவனங்கள்ல அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேணும். ஆனா கல்வியோடு கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்கணும். அதாவது கல்வியோடு கைத்தொழிலும் கற்றுக்கணும். சங்ககால பெண்களை போலவே இந்த கால பெண்களும் கல்வி கற்று தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்துக் கொள்ளும் உரிமையை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்லியிருக்காரு. இவர் பதிப்பிச்ச நூல்கள், இவர் சில நூல்கள் எடுத்து பதிப்பிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டரத்தின சுருக்கம், பாலவாகனம். போகர் 200, அகத்தியர் 200, சிமிட்டரத்தின சுருக்கம், பாலவாகனம். இந்த 4 நூல்களையும் இவர் பதிப்பிச்சிருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் இல்ல, பதிப்பிச்ச நூல்கள். அடுத்து வாழமுறை. மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றி அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு சிறப்பானது. என்னன்னா, மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழணும். கோபம், பொறாமை, பொய், களவு இதெல்லாம் இல்லாம நீக்கி வாழணும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மதியை அளிக்கும் போதை பொருளை கையால கூட தொடக்கூடாது. ஒரு குடும்பத்துல அன்பும் ஆறுதலும் நிறைந்தால்தான் அந்த குடும்பம் வாழும். ஊர் முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெறணும். அப்போ ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும். இந்த மாதிரி ஒரு நாட்டுல புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் இருந்தும் என்பது அயோத்திதாசருடைய கருத்துக்கள். ஓகே, இவருடைய தலைமை தகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையரா இருக்கணும் என்பதை அயோத்திதாசர் விளக்குகிறார். எப்படி விளக்குறார் அப்படின்னா, மக்களும் அவரது நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கனவாக இருக்கணுமா. பெருமைப்படத்தக்கனா இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி இருக்கணும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்கணும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்குரியராக மக்கள் ஏற்பார்கள், கடவுள் என துதிப்பார்கள் சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்றாரு. அடுத்து மக்களும் மலையும், இது ரெண்டும் எப்படி ஒப்பிடுறாரு அப்படின்னா, மக்களையும் மலையும் தொடர்பு படுத்தி அயோத்திதாசர் கூறும் கருத்து என்னன்னா, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாம இருக்கிறது தான். ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாததுதான். அறிவாளிகள் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, ஆட்சித்திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாதது. அத்தகைய அரசர்கள் இல்லாததுக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை இதெல்லாம் சிறந்த கொடிகள் இல்லாததுதான். அப்போ இந்த மாதிரி கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்றாரு. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும்
சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசர். அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையும் சொன்னவர் யாருன்னா தந்தை பெரியார். இவன் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்களுக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசரும் தங்கவையில் அப்பாதுரையும் சொன்னவர் தந்தை பெரியார். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அயோத்திதாசர் எழுதிய நூல்கள்: புத்தரது ஆதிவேதம், இந்திரதேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா, இந்த 4 நூல்களும் இவங்க எழுதியது. அடுத்ததா திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்கள் எழுதியிருக்காரு. திருவள்ளுவர், ஔவையார் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகள் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதியவர் யார்? அயோத்திதாசர். அடுத்ததா சமத்துவம்னு பார்த்தீங்க அப்படின்னா, அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு. கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளுமே அனைவரும் சமமாக இருக்கணும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் இதெல்லாம் வந்து எல்லா வகுப்பினருக்கும் பிரதிநிதித்துவம் தரணும். இந்து, பௌத்தர், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்குமே வாய்ப்பளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சென்னை தாம்பரத்துல உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்தோட இணைந்த மருத்துவமனை ஒன்று இருக்கு. அதுக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனைன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்களாம், சென்னை தாம்பரத்துல. அடுத்து திராவிட மகாஜன சங்கம். அயோத்திதாசர் அவருடைய கொள்கைகளை வலியுறுத்த, ஒடுக்கப்பட்ட உரிமைகளுக்கு பாதுகாக்க 1892 திராவிட மகாஜன சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை தோற்றுவிச்சிருக்காரு. திராவிட மகாஜன சங்கம் இவ்வமைப்பு சாலைகள் அமைக்கிறது, கால்வாய்கள் பராமரிக்கிறது, குடிமக்களின் பாதுகாப்புக்கு காவல்துறையினரை நியமிக்கிறது, பொது மருத்துவமனைகள் அமைக்கிறது, சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்துது, இந்த மாதிரி போன்றவற்றுக்காகவும் போராடியது. எது? திராவிட மகாஜன சங்கம் 1892. இது எதுக்காக தோற்றுவிச்சுக்காங்க? ஒடுக்கப்பட்டோர் உரிமைகளை பாதுகாக்க, அவங்களுடைய அயோத்திதாசர் கொள்கைகளை வலியுறுத்த. அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விடுதலை அப்படின்றது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டும் கிடையாது, அது மக்களோட வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துறதா அமைய வேணும் அப்படின்றது அயோத்திதாசருடைய ஒரு நல்ல கருத்து. அப்போ சுயராஜ்யத்தின் நோக்கம் என்னன்னா, அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியையும் உள்ளடக்கியதா அது அமையணும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகனால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணித்தரமாக கூறினார் அயோத்திதாசர். இது ரொம்ப முக்கியமானது. மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேறாது அப்படின்னு சொன்னது யாருன்னா அயோத்திதாசர். ஓகே, இவருடைய தனித்தன்மை என்னன்னா, அயோத்திதாசர் காலத்துல பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் அப்படின்னு பல பேர் இருந்திருக்காங்க. ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் இதெல்லாத்திலுமே அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசர். அப்போ அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மை உடைய சிந்தனையாளராக தான் மதிச்சாங்க. அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தில் விழிப்புணர்வையும் எழுச்சியும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கியதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் இவரை பற்றிய தகவல்கள். இவருடைய தனித்தன்மை என்ன? அரசியல் விடுதலை, மக்கள் உரிமைக்காக போராடினது, திராவிட மகாஜன சங்கம், அதுக்கு அடுத்ததா இவருடைய சமத்துவம், மக்களோட மலை எப்படி ஒப்பிட்டிருக்காரு, தலைமை தகுதி எப்படி இருக்கணும், வாழும் முறை எப்படி இருக்கணும், கல்வி சிந்தனைகளை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, இவருடைய இதழ் பணி, சிந்தனைகளின் அடித்தளம் எப்படி இருந்தது, இவருடைய வாழ்க்கை, இளமை பருவம், இந்த அயோத்திதாசர் யாரு, இந்த மாதிரி அனைத்து தகவல்களும் பார்த்துட்டோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகே, இந்த பாடத்துக்கான சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தோம் அப்படின்னா, அயோத்திதாசர் டேஸ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அப்படின்னா தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை. அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். கல்வியோடு என்னனும் கற்கணும் அப்படின்னா கைத்தொழிலும் கற்கணும்னு அயோத்திதாசருடைய கருத்து. அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது மலையையும் மக்களை தான் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அடுத்ததா ஒரு சிறுகதை பகுதி, மனித இயந்திரம் அப்படின்ற ஒரு சிறுகதை பகுதி. ஒரே மனிதனுக்குள் 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் அப்படின்னு உளவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது ஒன்று, தீயவனை செய்து தூண்டுவது மற்றொன்று. இவற்றில் எப்பண்பு மேலோக்கி இருக்கிறதோ அந்த செயல்களை தான் மனிதர்கள் செய்வர். தவறு செய்யும் எண்ணம் தோன்றும் போது அதை அடக்கி நேர்மையா வாழ்வது உயர்ந்த மனிதர்களின் இயல்புன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு சிறுகதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். மாகாணி, வீசம் போன்றவை அந்த காலத்தில் வழக்கிருந்த அளவை பெயர். அணா, சல்லி, துட்டு என்பது அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த நாணய பெயர். அப்போ 16 அணாக்கள் கொண்டது 1 ரூபாய், 16 அணா. அதனால்தான் இன்று பேச்சு வழக்கில் அரை ரூபாயை 8 அணா, 1/4 ரூபாயை 4 அணான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, இந்த மனித இயந்திரம் அப்படின்ற ஒரு சிறுகதை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம்.
புதுமை பித்தன் தான் அந்த கதையை கொடுத்துருக்காரு. இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோ விருதாச்சலம். போற்றப்படுறது எப்படி அப்படின்னா சிறுகதை மன்னன் போற்றப்படுறாரு. சிறுகதைகளில் புது புது உத்திகளை கையாண்டவர் சோ விருதாச்சலம். இவரை திறனாய்வு 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். 100க்கு மேற்பட்ட சிறுகதைகளை படைச்சிருக்காரு. சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடல் எழுதியிருக்காரு. என்னென்ன இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோச்சனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது இவருடைய சிறந்த புகழ்பெற்ற சிறுகதைகள். மணிக்கொடி இதழில் வெளியான புதுமை பித்தனின் சிறுகதை தான் ஒன்று இங்கே தரப்பட்டிருக்கு, மனித இயந்திரம் அப்படின்றது ஒன்று. ஓகே, இதோட இந்த பாடம் முடிந்தது. அடுத்ததான் யாப்பிலக்கணம்னு என்னன்னு பார்க்கலாம். பாவலர்கள் தங்களோட உள்ளத்தில் தோன்ற உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கிறாங்க. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை தான் மரபு கவிதைகள் சொல்கிறோம். இலக்கணத்துக்கு உட்பட்டு. அப்போ இலக்கண கட்டுப்பாடின்றி கருத்துக்களுக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதப்படும் கவிதையை புது கவிதையை சொல்லுவாங்க. அப்போ மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் என்னன்னா யாப்பிலக்கணம். அந்த மரபு கவிதைகளுக்கு உட்பட்டு எழுதுகிற இலக்கணத்துக்கு பேர் யாப்பிலக்கணம். யாப்பு இலக்கணத்தின்படி செயலுக்குரிய உறுப்புகள் என்னன்னா 6 வகைப்படும். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுதான் யாப்பின் உறுப்புகள் 6. ஃபர்ஸ்ட் எழுத்துன்னு என்னன்னு பார்க்கலாம். யாப்பிலக்கணத்தின் படி எழுத்துக்களை 3ஆ பிரிக்கிறாங்க. என்ன? குறில், நெடில், ஒற்று. குறில்னா தெரியும், உயிர்குறில், உயிர்மெய் குறில். நெடில்னா உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்றுனா மெய்யெழுத்து, ஆயுதெழுத்து. இது 3 தான் என்னது? எழுத்து, அதாவது அடிப்படை. அசைனா என்ன? எழுத்துக்கள் ஒன்றோ சிலவோ சேர்ந்து அமைகிறது தான் அசை. இது நேரசை, நிறையசைன்னு சொல்லுவாங்க. குறில் அல்லது நெடில் தனித்து வந்தாலும் ஒற்றோடு சேர்ந்து வந்தாலும், அதாவது குறில், குறிலொற்று, நெடில், நெடிலொற்று, இது 4 வந்துச்சு அப்படின்னா அது என்னது? நேரசை. ஆனால் 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்து வந்துச்சுன்னா நிறையசை. என்னன்னா இருகுறில், இருகுறிலொற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று, இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நிறையசைன்னு சொல்றாங்க. இதுதான் நேரசைக்கும் நிறையசைக்கும் உரிய வேற்றுமை. அதாவது அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. குறில், குறிலொற்று, நெடில், நெடில் ஒற்றுனா நேரசை. இருகுறில், இருகுறிலொற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று வந்துச்சு அப்படின்னா நிறையசை. சீர்னா என்ன? ஒரு அசையோ ஒன்றுக்கும் மேற்பட்ட அசைகளும் சேர்ந்து அமைகிறது சீர். சரியா? அப்போ சீர்களை ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. தலை என்ன? சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துறதுதான் தலை. சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது தலை. முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் அப்படின்றது அடிப்படையில் தான் தலை 7 வகைப்படும். தலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 7. அடினா என்ன? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை தான் அடின்னு சொல்லுவோம். அடி மொத்தம் 5 வகைப்படும். கடைசியா தொடை. தொடை பார்த்தீங்கன்னா செய்யுளில் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமை தான் தொடை. தொடை மொத்தம் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதன்மையான தொடை பின்வருமாறு. முதன்மையான தொடைகள் தேர்வுக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது மட்டும் கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை, இறுதி எழுத்து ஒரே ஓசையா வர்றது இயைபு. ஒரு பாடலோட இறுதி சீர் அடுத்த பாடலுடைய அடுத்த அடியின் இறுதி பகுதியை அடுத்த பாடல் முதல் சீரா வர்றது என்னது? அந்தாதி தொடைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கடைசியா பா வகைகள். பா அப்படின்றது 4 வகைப்படும். என்னன்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா செப்பல் ஓசை உடையது. இது அறநூல்கள் பலவும் வெண்பாவால் தான் அமைந்துதான். ஆசிரியப்பா அகவல் ஓசை, சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பா. கலிப்பான துள்ளல் ஓசை, கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பான தூங்கல் ஓசை. வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. இது பொறுத்துக்களை நிறைய தெருவில் கேட்டிருக்காங்க. கடைசியா சரியான விடை தேர்ந்தெடுத்துள்ளதுக்கு பார்க்கலாம். அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. விடும் அப்படின்னா நிறையசை. ஏன்னா என்னன்னா குறில், குறிலொற்று, குறில் நெடில், குறில் நெடில் ஒற்று அப்படின்னு பார்த்தோம். அப்போ வீடு இம் அப்படின்றது இருகுறில் ஒற்று அப்படின்றது என்னது? நிறையசை. அடி அப்படின்றது 5 வகைப்படும். அடுத்து முதல் எழுத்து ஒன்று வர தொடுப்பது மோனை. பொறுத்துக்க பார்க்கலாம். வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, கலிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. அடுத்ததா இந்த பாடத்துக்கான கலைசல் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தொண்டு அப்படின்னா சேரிட்டி, தொண்டு சேரிட்டி. ஞானினா செயிண்ட், ஞானி செயிண்ட். தத்துவம்னா ஃபிலாசபி, தத்துவம் ஃபிலாசபி. நேர்மை அப்படின்னா இன்டெகிரிட்டி, நேர்மை இன்டெகிரிட்டி. பகுத்தறிவுனா ரேஷனல், பகுத்தறிவு ரேஷனல். சீர்திருத்தம் அப்படின்னா ரிஃபார்ம், சீர்திருத்தம் ரிஃபார்ம். கடைசியாக அந்த பாடத்துக்கான திருக்குறள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். படைச்சிருக்கு, முதல் அதிகாரம் படைச்சிருக்கு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேந்தல் இனிது. என்னன்னா, காட்டு முயலை வீழ்த்திய அம்பை ஏந்துவதை விட யானைக்கு குறிவைத்து தவறிய வேலை ஏந்துவது பெருமை தரும். அதாவது பெரிய முயற்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெரிய முயற்சியை பெருமை தரும். இந்த அணி பிரிது மொழிதல் அணி. அடுத்து, பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்யறத ஆண்மையின் கூர்மைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். நவில்தோறும் நூல்நயன் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நல்ல நூல்கள் படிக்க படிக்க இன்பம் தருவது போல பண்புடையவர்கள் நட்பு பழக பழக இன்பம் தரும். இது வந்து உவமையணி. போலும் வர்றதுனால உவமையணி. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்பு சிரித்து பேசி மகிழ்வதற்கும் உரியது மட்டுமன்று, நண்பர்கள் தவறு செய்தால் அதை கண்டித்து திருத்துவதற்கும் உரியது. அடுத்து, ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். இது நட்பாராய்தல் கொடுத்துருக்காங்க. மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவன் கொண்ட தன் நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தருமா. ஆராய்ந்து பார்க்காமல் கொள்ளும் நட்பு. கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். கேட்டினும் உண்டு ஒரு உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். நமக்கு வரும் துன்பத்தினால் ஒரு நன்மை உண்டு. அந்த துன்பம் வந்து நமது நண்பர்களின் உண்மையான இயல்பை நம்மளுக்கு அளந்து காட்டும் அளவுகோல். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. அப்படின்னா, செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்துல ஊக்கம் குறையாமல் பெருமித உணர்வுடன் வாழ வேண்டும். செல்வம் மிகுந்த காலத்துல பணிவு வேணும். வறுமை வந்த காலத்துல ஊக்கம் குறையாம இருக்கணும். குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யும். மலையளவு பெருமையுடையவராக இருந்தாலும் குன்றிய மணியளவு ஒரு தவறு செய்தா கூட அது வந்து அவரோட பெருமையை அழிச்சிருமா. அதான் குன்றின் அணையாரும் குன்றி அணைய செய்யும். கடைசியா பண்புடைமை. பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோரின் வாழ்க்கையில நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது. இல்லாவிட்டால் மண்ணுக்குள் புதைந்து அழிந்திருக்கும். கடைசியா, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திருந்துவிடும் இல்லையா, அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அழியும். இது வந்து உவமையணி. இந்த படத்துக்கான சரியான வழியை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம். ஆண்மையின் கூர்மைனா பகைவருக்கு உதவுதல். ஆண்மைனா பகைவரை எதிர்த்தல். ஆண்மையின் கூர்மைனா உதவி செய்தல். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் வாழணும். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. இரண்டாவது இருக்கக்கூட தான் விடை ஹைலைட் மிஸ் ஆயிருக்கு. பொருந்துக. இன்பம் தருவது என்ன அப்படின்னா பண்புடையாளர் நட்பு. இன்பம் தருவது பண்புடையாளர் நட்பு. நட்பு என்பது என்னன்னா சிரித்து வாழ மட்டுமன்று, சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமை அளிப்பது என்ன அப்படின்னா குன்றி மணியளவு தவறு செய்யறது கூட அவங்க பெருமையை அளித்துவிடும். பணிவு கொள்ளும் காலம் என்ன அப்படின்னா செல்வம் மிகுந்த காலம் பணிவா இருக்கணும். பயனின்றி அழிவது எதுனா நற்பண்பில்லாதவனின் பெற்ற பெருஞ்செல்வம் வந்து பயனின்றி அழிந்துவிடும். இதுதான் வந்து திருக்குறள் பாடத்துக்கான புக் பேக். இப்போ இந்த திருக்குறள் ஒரு தடவை வாசிச்சிடலாம். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. பேராண்மை என்ப தருக்கன் ஒற்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு. நவில்தோறும் நூல்லையும் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யின். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றில் மண்புக்கு மாய்வது மண். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. இதோட இயல் 8 முழுசா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்ததான் கடைசி இயல் 9 பார்க்கலாம். தேங்க்யூ.